ஓம் சரவண பவ. நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு செவ்வாய்க்கிழமைங்க. முருக வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. அப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமையில் நம்ம முருகருடைய மூல மந்திரத்தை எப்படி சொல்லி நம்ம வழிபடலாம், அதே போல் அந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், அதை எத்தனை நாட்கள் தொடர்ந்து சொன்னால் முருகனையே நேரில் தரிசிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க. நீங்கள் முருக பக்தராக இருந்து இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா, ஓம் சரவண பவ அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுசாக கேளுங்க. இந்த முருகருடைய மூல மந்திரத்தை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக கூட எடுத்து வச்சுக்கிட்டு இதை நீங்கள் பூஜை அறையில் உட்காந்து நீங்கள் பூஜை பண்ணும்போது முருகருடைய மூல மந்திரத்தை சொல்லி நீங்கள் முருக வழிபாட்டை செய்யலாம். கண்டிப்பாக அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த முருகருடைய மூல மந்திரம் மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரங்க. இது கந்தகுரு கவசத்தில் இடம்பெறக்கூடிய வரிகள் தான். இது முருகருடைய மூல மந்திரம். அந்த மூல மந்திரத்தை நம்ம சொல்கிறதுனால நமக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு அரசு வேலை வேணும், இல்லை ஒரு நல்ல திருமணம் ஆகணும், குழந்தை பாக்கியம் வேணும், இப்படி எண்ணற்ற நிறைய வேண்டுதல்கள் ஒவ்வொருத்தங்க மனுஷ வாழ்க்கையிலையும் இருக்குது. சில பேருக்கு சொந்த வீடு கட்டி அதில் குடிபெயரணுங்கிறது ரொம்ப கனவாகவே இருக்கும். சில பேர் நினைப்பாங்க, நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் இப்படியே கனவாகவே போயிடுமா, நமக்கு வாழ்க்கையில் இந்த ஆசையெல்லாம் நிறைவேறுமா, இல்லை நம்ம இப்படியவே வாழ்ந்துட்டு போயிடுவோமா அப்படிங்கிற ஒரு சலிப்போடையே நிறைய பேர் வாழ்வாங்க. அப்படி சலிப்போடு இருக்கும்போது இந்த முருகருடைய மந்திரத்தை மனம் தளராமல் நம்பிக்கையோடு, அதுவும் முழு நம்பிக்கையோடு முருகர் முன் நின்று நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தொடர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் உயர முடியும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும். அதையும் தாண்டியும் முருகர் உங்களுக்கான தேவைகளை அவர் நிறைவேற்றி வைப்பாருங்க. அதுவும் இல்லாமல் இந்த மந்திரத்தை நீங்கள் 48 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் 108 முறை நீங்கள் சொல்லிக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா, அந்த மந்திரம் லட்சத்தை தாண்டினுச்சு அப்படின்னா நிச்சயமாக முருகரையே நேரில் தரிசிக்கக்கூடிய பாக்கியம் அந்த மந்திரத்தை சொல்கிறவங்களுக்கு கிடைக்கும். அப்படி நேர்லேயே தரிசிக்க முடியலனா கூட கனவுல கூட முருகர் உங்களுக்கு காட்சி கொடுப்பாருங்க. மனசில் ஒரு தைரியத்தை ஏற்படுத்தும் அந்த மந்திரம். அதே போல் உங்களுக்கு எண்ணற்ற எதிரிகள், நிறைய எதிரி தொல்லைகள் இருக்குது, இல்லை வேலையிலேயே சுற்றி வேலை பார்க்குறவங்கள்ட்டையே நிறைய உங்களுக்கு எதிரி தொல்லையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே தவிடுபடி ஆகக்கூடிய அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம்தான் இந்த முருகருடைய மூல மந்திரம். இதை நீங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆவலாக இருப்பீங்க. இப்போ நான் அந்த மந்திரத்தை சொல்கிறேன். இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாகவும் எடுத்து வச்சுக்கோங்க. இதை உங்களால் முடிஞ்சது பூஜை அறையில் ஒரு 6 முறை கூட சொல்லுங்கள். முருகருக்கு உகந்த 6 படை அப்பனை நினச்சி 6 முறை நீங்கள் தினம் சொல்லிக்கிட்டு வாங்க. இப்போ சொல்கிறேன் இந்த மந்திரத்தை. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்டீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்டீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்டீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இவ்வளவுதாங்க. ரொம்ப 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 சக்தி வாய்ந்த மந்திரம். இதை நீங்கள் கந்தகுரு கவசத்தை நீங்கள் பாடலை நீங்கள் கேட்கும்போதே அதில் இந்த வரிகள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரத்தை ஒரு 6 முறை நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. நிச்சயமாக நினைத்தது நிறைவேறும். அதே போல் விபூதி நீங்கள் நெத்தியில் திருநீர் அணியும் போது இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் சொல்லி நீங்கள் திருநீர் அணிஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் எங்கே போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அதே போல் உங்கள் உடலில் என்ன பிணிகள் இருந்தாலும் அது அந்த மந்திரத்தால் நிச்சயமாக அத்தனையும் தீருங்க. இது சக்தி வாய்ந்த மந்திரம். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவாருக்கு மேவ வராதே வினை. கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்கள் திருநீறு வச்சிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எந்த ஒரு வினையும் அண்டவே அண்டாதுங்க. முருகரே சதம் அப்படின்னு நீங்கள் சதா சர்வகாலமும் முருகரை நினச்சி இருக்கிறவங்களுக்கு அந்த முருகன் பக்க பலமாகவும் துணையாகவும் இருப்பார். இது நான் கண்ட உண்மைங்க. ஏன்னா நான் எந்த நேரமும் சரி முருகர் தான் என் வாழ்க்கையில் எனக்கு எல்லாமுமா இருக்கார். நான் தூங்கி விடிய காலம் இளம்புறப்ப கூட ஓம் சரவண பவ ஓம் சரவணபவன் சொல்லிக்கிட்டே தான் இளம்புவேன். உங்களால் முடிஞ்ச அளவு ஓம் சரவண பவன் சொல்லிக்கிட்டே இருங்க.
கண்டிப்பாக முருகன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்கள் நேர்லேயே வந்து உங்களுக்கு எதிராக காட்சி கொடுப்பார்.